உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 26:3, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் தேவன் சொல்றாங்க. என்னங்க, தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், என்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறதே இல்லையே, என்ன பண்ணுறது? இல்லைங்க, உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நீங்கள். அவர் ஆசைப்படுறார் உங்களோட கூட இருக்கணும், பிள்ளைங்களோட இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்காதா? அவர் ஆசைப்படுறார் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அப்படி ஆசைப்படுறாரு. அவர் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேறு எங்கேயும் போகாதுங்க. அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஐயோ, என் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா ஆசீர்வாதம் இருக்காது என்று உங்கள் கூடயே இருக்கிறார். அவ்வளோ அன்பான ஒரு பிதா, சரிங்களா? உங்களோடு கூட இருப்பார். என்னங்க, என் வீட்டில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை அப்போனா யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையா அப்போனா யோசிக்கணும். என்ன, எப்படி யோசிக்கணும்னா, அப்போ நம்ம பாவம் இருக்கும். இப்போ பாவம் இருந்தால் அப்போ தேவன் இருக்க முடியாது. பாவம் இருந்தால் நம்மக்கிட்ட தேவனால் கண்டிப்பாக வசிக்க முடியாது. அப்போ தேவன் இல்லைன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லைங்க. பாவம் செய்யாத மனிதன் யாராவது இருக்காங்களா? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் பாவி தான். இந்த உலகத்தில் அத்தனை பேரும் பாவி தான். பாவம் செய்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஏசுக்கிட்ட உடனே சாரி கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. வாயை திறந்து, ஏசுவே நான் பாவம் செய்துட்டேன், நான் இனிமேல் செய்ய மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். என்ன ஆகும்? உங்கள் பாவம் அப்படியே கழுவப்படும். உடனே தேவன் வருவார் அந்த இடத்துக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ ஒருத்தரை இடிச்சிடுறீங்க, ஒருத்தர் காலை மிதிச்சிடுறீங்க, உடனே தானே சாரி கேட்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சா சாரி கேட்பீங்க. அதே மாதிரி தான் உடனே தேவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சாரி கேளுங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் சாரி கேட்குறீங்களா, அந்த நபர் என்ன பண்ணுவார்? சிரிப்பார். பரவாயில்லையே, உடனே இவங்க சாரி கேட்குறாங்க, எவ்வளோ நல்லவங்க சொல்லிட்டு சிரிப்பாங்கள்ல. அதே மாதிரி தான் தேவன் சந்தோஷமாக இவங்களை மன்னிப்பார். நம்மளுக்கு தான் நல்லது. பாவம் இல்லாமல் இருந்தால் தான் தேவன் கூட இருப்பார். நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும்ல. ஆசீர்வாதம் இல்லாமல் எத்தனை நாட்கள் வாழ்கிறது, எத்தனை வருடங்கள் வாழ்கிறது? ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை. தேவன் நம்மளோடு இருந்தால்தான் ஆசீர்வாதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் நம்மளுக்கு அந்த நினைப்பு இருக்கணும். நம்ம என்ன பாவம் செய்திருக்கோம், ஏதாவது பாவம் செய்துட்டோமா, எதுக்காவது நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கா தேவன்கிட்ட? அப்பப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிக்கோங்க. தேவன் உங்கள் கூட இருந்து அப்பப்போ ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார், சரிங்களா? நீங்கள் லூக்கா 18:13 எடுத்து படித்து பாருங்களேன். அங்கே பரிசேயர் ஒருத்தர் வந்துடுறாங்க. அது தேவாலயம் முன்னாடி 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. பரிசேயரும் அப்புறம் வரி வசூல் பண்ணுறவங்க, ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். ஆனால் டாக்ஸ் கலெக்டர் இருக்காங்களே, அவங்க மார்பில் அடிச்சுக்கிட்டாங்க, தண்ணியே அடிச்சுக்கிட்டு நான் ஒரு பாவின்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பரிசேயர்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க தேவனுக்குள் இருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க தேவனுக்குள் இல்லை. ஏன்னா அவங்க ஏன் தேவனுக்குள் இருக்கிறேன்னு நினச்சாங்கன்னா, வாரத்துக்கு 2 தடவை உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க, 2 தடவை ஃபாஸ்டிங், விரதம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க வாங்கின சம்பளத்தில் கரெக்டாக தசமபாகம் எடுத்து தேவாலயத்துக்கு வச்சாங்க. கரெக்டு தானே? தேவனுக்குள் இருக்கிறேன்னு அவங்க நினச்சது கரெக்டாக நினச்சாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பாவம் இருந்துச்சு. தன்னை பாவி என்று தேவன் முன்னாடி சொல்லவே இல்லை. அப்போ தேவன் பார்த்தாரு, இந்த நிறைய பேர் இந்த நினைப்பு பொழப்பை கெடுத்துடுமா. நம்ம நினைக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்மளை எப்படி நம்ம நினைக்கிறோன்னு யோசிக்கணும். நம்ம ஏதாவது பாவம் செய்திருக்கோமா, நான் பாவிதான் என்று நம்ம சொல்லணும். நம்மளை கூண்டில் ஏற்றிக்கணும். நம்ம பாவி இல்லைனா தான் நம்ம கூண்டுலேருந்து இறங்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம நியாயம் தீர்த்துக்கணும். அப்பப்போ நியாயம் தீர்த்து பசுத்தவானாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் தேவன் உங்கள் கூட இருப்பார். கடைசியில் என்ன ஆச்சுங்க? இந்த ஆயக்காரன், இந்த டாக்ஸ் கலெக்டர் கூட தான் தேவன் கூட போனார். ஏன் கூட போனார்? அவனை நீதிமானாய் மாற்றிவிட்டார், பரிசுத்தவானாய் மாற்றிவிட்டார். அவனோடு போனார். அவனோடு போனதுனால அவனை தான் ஆசீர்வதிச்சாருங்க. இப்போ பரிசேயனோடு கூட போல அவனை நீதிமானாய் மாற்றலை, அவனோடு போகலை, பரிசேயனை ஆசீர்வதிக்கலை. அப்போது நீங்கள் அடிக்கடி ஜெபம் பண்ணி
என்ன பண்ணோம்? உங்கள் பாவத்தை கழுவிட்டே இருங்க. அவர் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு தேவை ஆசீர்வாதம் தானே. தேவன் முன்னாடி பரிசுத்தமாக்கிட்டே இருங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாய் வாழ அவங்க பிரயாசப்படுவாங்க. இனிமேலேருந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. தங்களுடைய பாவங்களை அவங்க அடிக்கடி மன்னிப்பு கேட்டுப்பாங்க. நீங்கள் அவங்க பிள்ளைங்களோடு நீங்கள் இருக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். இனிமேலேருந்து நீங்கள் விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, அவங்கள ஆசீர்வதிச்சுட்டே இருங்கப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? சாமி அப்பா, நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். சாமி உமக்கு நன்றி அப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க அப்பா. 1000 வருடம் இங்கு தங்கி இங்கு ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.